இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நான் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி வச்சுக்கிறேன். அது கூடவே தக்காளி 2 சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள்தூள், 1.5 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கிறேன். ஆல்ரெடி 4 முந்திரி ஊற வச்சுருந்தேன். இது டேஸ்ட்டுக்காக தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது நல்லா வதக்கி ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். சைட்லேயே நான் பன்னீரை கட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் பட்டர் விட்டு ஹோல் ஸ்பைசஸ்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த அரைச்ச இந்த இதை ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம பன்னீர் ஆல்ரெடி சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கோம், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுவே இது கூட சேர்த்து இந்த பன்னீர் தண்ணியும் இதில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு ஃபைனலாக இதில் கஸ்தூரி மேத்தியும் கொத்தமல்லியும் போட்டு இறக்குனா ரொம்பவே சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்